தொடர்ந்து கற்பம் டிவிஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் பணியாற்ற ஆசிரியர்கள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அல்லது பணியின் போது இறந்த ஆசிரியர்களுடைய பிள்ளைகளுக்கு 2024-25 கல்வியாண்டிற்கு படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதுதான் தகவல். இது பார்த்திங்க அப்படின்னா, உயர்கல்வியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரின் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இது வழங்கப்படும். இது பார்த்திங்க அப்படின்னா, உயர் கல்வி பயில்வதற்கு கல்வி கட்டணத்தொகை, தொழிற்கல்வி பட்டப்படிப்பு பயில்வதற்கு கல்வி நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்படும் உயர்கல்வி கட்டணத்தொகை அதாவது உயர்கல்வி கட்டணத்தொகை பார்த்திங்க அப்படின்னா 50,000 கொடுக்குறாங்க. இல்லை அந்த நிறுவனத்தில் கேட்குற அந்த கட்டணத்தொகை இதில் 2ல் எது குறைவோ அதை கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 15,000 பார்த்திங்க அப்படின்னா தொழிற்கல்வி பட்டப்படிப்புக்கு 15,000 கொடுக்குறாங்க. அல்லது அந்த தொழிற்கல்வி நிறுவனத்தில் அந்த பட்டப்படிப்புக்கான ஃபீஸ் எவ்வளவோ அதில் எது குறைவாக இருக்கோ அதை கொடுக்குறாங்க. இதுதான் உதவித்தொகை. இந்த அளவு தான் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2024-25க்கு கொடுக்குறாங்க. இது அரசாணை எண் 169 படி இதை வழங்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளியில் பணியாற்றணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்தெந்த படிப்புகள்லாம் இது எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா MBBS, BDS, BVSC, BE, BSc Agri, BSc நர்சிங், அடுத்து பார்த்திங்கன்னா லா கோர்ஸுக்கு கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பத்தை சரியாக பூர்த்தி செய்யணும் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 7,20,000 மிகாமல் இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தொழிற்கல்வி படிப்பில் கடைசியாக தேர்வெழிய மதிப்பெண் சான்றிதழ் நகல் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தந்தை தாய் விவரங்கள் அவர் ஊதிய சான்று கண்டிப்பாக இணைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், இறந்து போன ஆசிரியர் குழந்தைகளுக்கு படிப்பு உதவித்தொகை பெற தகுதி உள்ளவர்கள் ஆவார்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடாது. ஆசிரியர் மட்டும்தான் அல்லது தொழிற்கல்வி ஆசிரியராக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கடைசியாக 24/1/2025க்குள்ளே இதை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த பள்ளிகளில் இதை நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கனாவே இது போய் சேர்ந்துடும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே படிப்பு உதவித்தொகை 50,000 வாங்கியிருந்தால் இது விண்ணப்பிக்கக்கூடாது. அடுத்ததாக இவங்களுடைய கணக்கு விவரங்களை ஒப்படைக்கணும். இதுதான் இதில் தகவலாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுதான் விண்ணப்பம். தேசிய ஆசிரியர் நல நிதி நிறுவனம் இதுக்கான விண்ணப்பம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. தாய் தந்தை மாற்றுத்திறனாளியா அல்லது இனம் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க பணியாற்றும் பள்ளியினுடைய பெயர், அடுத்ததாக அவங்களுடைய அந்த சம்பள விவரங்கள், விண்ணப்பதாரருடைய மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்ணப்பதாரருடைய அந்த கல்வி நிறுவனத்திலேருந்து அவங்க வாங்க வேண்டிய விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உறுதிமொழி படிவம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லூரியோட பெயர், அது எந்த பல்கலைக்கழகத்தோடு இணைஞ்சிருக்குது, அதாவது அங்கீகரிக்கப்பட்டதா, பயிலும் ஆண்டு, இது பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அது சம்மந்தமாக அவர் எப்போ பணிபுரிஞ்சார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இது இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தலைமை ஆசிரியரோட குறிப்புரை, இவர் எங்கள் பள்ளியில் தான் படிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஊதிய சான்று அது கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா வங்கி கணக்கு சார்ந்த விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பரிந்துரை செய்ய அந்த கல்லூரி, இவங்க இந்த மாணவர் இந்த கல்வியாண்டில் இங்கே தான் படிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை கொடுக்கணும். அந்த சம்மந்தமான விஷயம் இது கல்லூரியில் வாங்க வேண்டியது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜியோ படி தான் பார்த்திங்க அப்படின்னா கல்வி கட்டணத்தொகையை 50,000 கொடுக்குறாங்க. இந்த ஜியோ பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேணும்னா. அடுத்தது பாருங்கள், இந்த ஜியோ படி உதவித்தொகையை உயர்த்தி வழங்குறாங்க அப்படின்றத இந்த ஜியோவில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நிபந்தனைகள் அப்படின்றத ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே சொன்னது தான் இந்தந்த படிப்புகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் முதல் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் நல திட்டத்தின் கீழ் ஆசிரியர் தினக்கொடி விற்பனை மூலம் பெறப்படும் நிதியின் மூலம் ஆசிரியர் குழந்தைகள் பலன் பெறுவர். அதாவது இருக்கிற நிதியை பொறுத்து தான் முன்னாடி விண்ணப்பிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பாருங்கள், பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 7,20,000, அது ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவருக்கு தான் கொடுப்பாங்க. அதை ஒரு குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க, அதுவும் 1 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா தாய் தந்தை இழந்த மாணவர்களுக்கு 20% மாற்றுத்திறனாளிகளுக்கு 10% SC ST வகுப்பு சேர்ந்தவங்களுக்கு 20% கொடுக்குறாங்க. மற்றும் மாணவிகளுக்கு 30% முன்னுரிமை அடிப்படையில் இது கொடுக்குறாங்க.
இருக்கிற தொகையை பொறுத்து தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. மாநில தேர்வுக்குழுவின் முடிவுகளே இறுதியானதும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்வியாண்டிலும் ஜூன் முதல் வாரத்தில் விண்ணப்பங்கள் சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வழியாகவோ அல்லது நேரடியாக பள்ளி இயக்கத்திற்கோ தபால் வழியாக பெறப்பட்டு தகுதி வாய்ந்த குழந்தைங்களுக்கு கல்வி கட்டணம் வழங்கப்படும் அப்படின்றது தான் செய்தி. இந்த பிடிஎஃபை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேண்டுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.